வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏஎஸ். இந்த அரசியல்னால் என்னங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிய வைங்க. ஒரே குழப்பமாகவே இருக்குது. ஒரு ஃபேனுங்கிற முறையில், ஒரு தொண்டைங்கிற முறையில் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் விளக்கிடுங்க. இல்லைன்னா மண்டை வெடிச்சு போகும். ஆமாம், இப்போ கதைக்கு வருவோம். 4-5 கட்சி இருக்கா? இருக்குது. இதில் 2-3 கட்சி பயங்கரமான கட்சி. ஓகே, 3 பேர் தனித்தனியாக போட்டி போட்டாங்கள்ல. ஆமாம். 4 பேர் தனித்தனியாக போட்டி போட்டாங்க. 4 ஐயோ 5 எத்தனையோ பேர் போட்டி போட்டாங்க. இதில் இந்த கட்சி கூட ஏற்கனவே இருந்த பழைய கட்சி கூட்டணி வச்சா சல்லி பைசா தேரான்னு சொல்லி பழையபடி நம்ம இருந்த பழைய இடத்துக்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு போனாங்க. நாங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இவங்க போகவே இல்லை. உங்கள் கூட சேர்ந்தால் ₹1 தேராதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, இந்த 2 கட்சி தான் எங்களுக்கு வில்லன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க. அது ஓகே. இந்த கட்சி தோற்று போச்சு. ஆமாம், தோற்று போச்சு. இப்போ இந்த கட்சி கூட இருந்த கும்பல் அப்படியே இந்த கட்சி கூட சேர்ந்துட்டாங்க. இப்போ இங்கே தான் எனக்கு ஒரு குழப்பமே. திட்டுனீங்க, கழுவி ஊற்றுனீங்க, அவங்களே திரும்பி கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. புரியலையே. இப்போ உங்களுக்காக கோஷம் போட்டு கொடி ஏற்றி பிடிச்ச தொண்டர்களுக்கு, உங்கள் ஃபேனுக்கு புரியாமல் தான் இருக்கும். பட் பரவாயில்ல, நீங்கள் வரணுங்கிறதுக்காக ஃபேன்ஸ் எல்லாமே அதை மன்னித்து ஏற்றுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நானும் ஒருத்தன் ஏற்றுக்கிறேன். இப்போ நீங்கள் திட்டினவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்றீங்களே, அதுதான் ஒன்றும் விளங்கலை. ஐயோ, இதுதான் அரசியலா? ஒன்றுமே புரிய மாட்டேங்கி. நல்ல வேலை நான் அரசியல்வாதி இல்லைப்பா.